சாக்கோட்டை அன்பழகனுடைய பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா 3 முறை இருந்து பொதுமக்கள் விரும்பாத ஒரு புதிய பேருந்து நிலையத்தை 7 கிலோமீட்டர் தள்ளி கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை ஐயா எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்க, இவங்களே கொண்டு வைப்பாங்களாமா, இவங்களே கண்டுபிடிப்பாங்களாமா அப்படின்னு. 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் 100 ஏக்கர் நிலம், அதுல 10 ஏக்கர் இவங்களே தானமா கொடுப்பாங்களாமா. தானமா கொடுத்த 10 ஏக்கர்ல அரசு அங்க பேருந்து நிலையத்தை கட்டுமா. அப்ப இந்த நிலத்தினுடைய மதிப்பு பல மடங்கு உயருமா. அதை சுத்தி பினாமிகள் நிலம் வாங்குவாங்களாமா. அங்க கொண்டே செம்மண் அடித்து அதையெல்லாம் மனைகளாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா ஐயா? இதை கேட்டா மக்களுக்கான வளர்ச்சி என்று 200 ஏக்கர் அங்கே பினாமிகளை வைத்து வாங்கி இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை 7 கிலோமீட்டர் தள்ளி மக்கள் விரும்பாத கொண்டு போறாங்க. ஐயா, இன்னைக்கு கும்பகோணம் இவ்வளவு மக்கள் வரக்கூடிய பகுதி. இந்த பகுதியில மருத்துவமனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசு மருத்துவமனை நீங்களே சொல்லுவீங்க ஐயா நல்லா இல்லை. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மருத்துவமனைன்னு சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கும் போது அரசு மருத்துவமனைக்கு எங்க நேரம் இருக்கு? அரசு மருத்துவமனை பார்த்துக்கிறதுக்கு எங்க இருக்கு? அவருடைய அன்பு மருத்துவமனையாக இருக்கட்டும், அவருடைய அன்பு திருமண மண்டபமாக இருக்கட்டும், அதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையினுடைய தரம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பது தெரியும். ஐயா, கும்பகோணம் மாநகராட்சி இந்தியாவுடைய ஒரு குப்பை நகரமாக மாற்றியிருக்கின்றார்கள். மத்திய அரசு தரக்குறியீடு வெளியிடுறாங்க. 5000 பேர், 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர்கள்ல கும்பகோணத்தினுடைய சுத்தத்தினுடைய அளவீடு இந்தியாவில 451வது இடத்துல இருக்கும். 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் கும்பகோணம். அந்த கேட்டகரியில் நம்ம வச்சிருக்கிறோம். 451வது இடத்துல கும்பகோணம் சுத்தத்தில் இருக்கு. எப்படி மத்திய அரசு குறியீடை கொண்டு வர்றாங்க? குப்பைகளை பிரிக்கும் முறை, மக்கும் குப்பை, மக்கா குப்பை பிரிச்சு போடுறோமா? வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையை கும்பகோணத்துக்குள்ளேயே அதை மறுசுழற்சியில கொண்டு வர்றோமா? கும்பகோணத்துக்கு இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைக்கு தனியா போட்டுக்கிறோமா? குடித நீர்ல கலக்காம இருக்கா? கும்பகோணத்தினுடைய குடித நீர் சுத்தமாக உங்களுக்கு கிடைக்குதா? இந்த மாதிரி குறியீடு வைத்து ஒரு குப்பை நகரத்துக்கு அளவீடு கொடுக்குறாங்க. 451வது இடத்துல நம்ம இருக்கிறோம் ஐயா. சென்ற மாதம் 13ஆம் தேதி நான் பார்த்தேன், புனித மகாமக குளத்துல கழிவு நீர் கலந்தது. தனி மாவட்டமாக அறிவிப்போம். எத்தனை நாள் கதைங்க? அது அன்பழகன, சாக்கோட்டை அன்பழகன வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி கிளி ஜோசியம் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, வந்துருச்சு, அங்க வந்துருச்சு, திரும்பிருச்சுங்கிற மாதிரி 2025 மட்டும் 4 முறை சொன்னார். வந்துருச்சு, மாவட்டம் வந்துருச்சு, இங்க பக்கத்துல வந்துருச்சு, அங்க பாரு தூரத்துல வந்துருச்சு. 2025 டிசம்பர்ல வந்துகிட்டே இருக்கு. முதலமைச்சர் வாய் வரைக்கும் வந்துருச்சுன்னா வெளியே மட்டும் தான் வரணும். ஐயா, 15 வருஷமா இருந்தவங்களால சாதிக்க முடியல. அதனால தயவு செய்து சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, இந்த முறை அண்ணன் MKR அசோக்குமார் அவர்கள் இங்கே வரட்டும், அண்ணன் எடப்பாடி அவர்கள் வரட்டும். கும்பகோணத்தை ஒரு மாவட்ட தலைநகரமாக நாம் கொண்டு வரப்போவது உறுதி உறுதி உறுதி. அதையும் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்வதை நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காலையில முதலமைச்சர் வீட்டில இருந்து கிளம்போது அந்த பொம்மை கீ கொடுத்துட்டுருவாங்க. அது 6 மணிக்கு கீ கொடுத்தாங்க ஐயா. அந்த பொம்மை 9 மணி வரைக்கும் வேலை செய்யும். 6ல இருந்து 9 மணி வரைக்கும் முதலமைச்சர் சொல்லுவாரு, டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் கீ போயிடும். அப்புறம் 10 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் மோடி வஞ்சிக்கிறாரு. அப்புறம் பொம்மை தூங்க போயிடும். காலையில் திரும்ப கீ கொடுப்பாங்க.